சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு கேண்டிடேட் செஸ் தொடரை வென்று அசத்தியுள்ளார் தமிழக வீரர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். மிக இளம் வயதில் இப்பட்டத்தை வென்ற முதல் வீரர் என்ற புதிய சாதனையையும் அவர் படைத்துள்ளார். அவருக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கனடாவில் உள்ள டொரண்டோ நகரில் சர்வதேச அளவிலான கேண்டிடேட் செஸ் தொடர் நடைபெற்றது. இதில் உலகின் முன்னணி செஸ் வீரர்கள் பங்கேற்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டிகள் 22ஆம் தேதி வரை நடைபெற்றன. சர்வதேச அளவிலான இத்தொடரில் இந்தியாவின் இளம் நட்சத்திர வீரரான குகேஷ், பிரக்ஞானந்தா, விதித், அமெரிக்காவின் காரு, ஃபபியானா, பிரான்சின் ஹலிரிசா, அஜர்பைஜான் வீரர் நிஜா மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கனூரு ஹம்பி, ஆர் வைஷாலி, சீனாவின் டான், ஜுவாங்கி, லியே உள்ளிட்ட 16 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இத்தொடரின் முதல் சுற்றில் இந்தியாவின் குகேஷ் டிரா செய்தாலும் 2வது சுற்றில் சக நாட்டு வீரரான பிரக்ஞானந்தாவை வீழ்த்தினார். 3வது 4வது சுற்று போட்டிகளை டிரா செய்தாலும் 5வது சுற்றில் மீண்டும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 7வது சுற்றில் பிரான்சின் ஹலிரிசா சிறப்பான நகர்த்தல் மூலம் குகேஷை வீழ்த்தினார். எனினும் 8வது, 12வது, 13வது சுற்றுகளில் சிறப்பாக விளையாடிய குகேஷ் வெற்றியை ருசித்து புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை நோக்கி நகர்ந்தார். மொத்தம் 14 சுற்றுகளின் முடிவில் 8 சுற்று போட்டிகளில் டிராவும், ஒரு போட்டி தோல்வியிலும் 5 போட்டிகளில் வெற்றியும் பெற்ற குகேஷ் மொத்தம் 9 புள்ளிகளுடன் சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய சாதனை படைத்தார். ஆடவர் பிரிவில் சக இந்திய வீரர்களான பிரக்ஞானந்தா 5வது இடத்தையும் விதித் 6வது இடத்தையும் பிடித்தனர். இதேபோல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி 7.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தையும், வைஷாலி 4வது இடத்தையும் பிடித்து அசத்தினர். இத்தொடரில் வெற்றி பெற்ற கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு ஆண்டில் நடைபெறவுள்ள உலக செஸ் சாம்பியன் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இளம் வயதில் சாதனை படைத்துள்ள குகேஷை முன்னாள் உலக சாம்பியனான இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் வெகுவாக பாராட்டியுள்ளார். அதோடு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோரும் பாராட்டியுள்ளனர்.